ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஹேமலதா ஸ்ரீராமுலு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம் மிளகாய் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்தது. 3 நாளைக்கு அப்புறம் நான் பறிச்சிட்டு வந்தேன்ல, அதை இன்றைக்கி க்ளீன் பண்ணுறேன். 2 நாளாக மழை பெஞ்சிட்டுருக்குது. அதனால் நான் அதை க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். செடியோடு எடுத்துகிட்டு வந்தேன், பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து. கொடி மாரி நிறையா இருக்குது தோட்டத்தில், போகிறதுக்கே வழி இல்லாமல் இருந்ததுன்னு. இப்போ இன்றைக்கி உட்காந்து அழகாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி வெயிலில் போட்டால் காஞ்சி கிடக்கும். இன்னும் இருக்குது, போய் பறிக்கணும். சரி, எப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போ போய் பறிச்சுட்டு வந்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு இந்த செடி கொடினால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப வீட்டு ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக செடி தான் வைப்பேன் நான். எனக்கு விருப்பமான இது இந்த வயசான காலத்தில் இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. போர் அடிச்சுன்னா கீழே போய் இறக்கி போய் பார்த்து ரவுண்ட் அடிச்சுட்டு புல்லெல்லாம் பிடுங்கி போட்டு முள்ளு செடியெல்லாம் இருக்கலாம் வெட்டி எடுத்து போட்டு அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்களும் அதேமாரி உங்கள் வீட்டு தோட்ட பக்கம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். நம்ம உடற்பயிற்சி செய்கிற மாதிரி இருக்கும். வேஸ்ட்டாக பொழுதுபோக்கக்கூடாது. நம்ம அப்படி தான் உடல் ஆரோக்கியம் கொடுக்கும், மனசு புத்துணர்ச்சியாக இருக்கும். ரிட்டையர் ஆன லைஃப்பில் என் ஃப்ரெண்டுங்களாம் வேறு ஒவ்வொருத்தையாக போய் பார்த்துட்டு வந்தேன். பாண்டியில் போய் ஒருத்தையை பார்த்தேன், கள்ளக்குறிச்சியில் ஒரு ஃப்ரெண்டை போய் பார்த்தேன், கூத்தப்பாக்கத்தில் போய் பார்த்தேன். 2-3 ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ விழுப்புரம் போகலான்னு இருக்கோம் அடுத்த வாரம். நானும் இந்த சுலோச்சனான்றவங்களும் பாண்டியில் போய் பார்த்தோம்ல, அவங்க மூலியமாக தான் போக போகிறேன். அவள் இன்ஸ்டியூட்டில் எனக்கு 30 வருஷமான ஃப்ரெண்டு. இந்த சுலோச்சனான்றவ 3 வயசுலேருந்து ஃப்ரெண்டு. அவள் 3 வயசுனால் எனக்கு 6 வயசு. அப்போ இந்த ஃப்ரெண்டு நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவள் பேர் செல்வி. நாங்கள் வரோம்ப்பா அடுத்த வாரம், உன்னை பார்க்கணுண்டான்னு. வா ஹேமா அப்படின்னா. அன்றைக்கி ஜாலியாக போய்டும் எங்களுக்கு ஃப்ரெண்டை சந்திக்கிறதுக்கு. பழைய நினைவுகள்லாம் பகிர்ந்துடுவோம். நீங்களும் வாங்க, போகலாம் நம்மளாம் சேர்ந்து. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்களா? பழைய ஃப்ரெண்டுங்களாம் அங்கே போய் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கலாம். கவலை இருக்குது, எல்லாருக்குமே கவலை இருக்குது. புள்ள பேசலை, பொண்ணு பேசலை, எல்லாம் அதுக்கு ஒவ்வொரு திக்கில் இருக்குதுங்க. நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு ஆண்டவன் இது வரைக்குமாவது உடல் ஒத்துழைக்க கொடுத்துருக்காரு நல்லபடியாக. அவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம மூதாதையருக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கும் நீங்கள் தான் எனக்கு ஆதரவு தரீங்க. இத்தனை பார்வையாளர்கள் இருக்கீங்க, 2,09,000 பேர் இருக்கீங்க வியூவர்ஸு. சப்ஸ்கிரைபர் 723 பேர். மிக்க நன்றி உங்களுக்கு. இன்னும் ஆதரவு கொடுங்க. நான் இருக்கிற காலம் வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். முடியாத ஸ்டேஜ் போது கடைசி வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டுடுவேன். கடைசியாக ஒரு ஆசை இருக்குது, ஒரு படத்தையாவது நடிக்கணும். சும்மா பாட்டிக்கு பாட்டி வேலை மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை. கடவுள் அதுக்கு எப்படி நான் நினச்சதை முடிச்சு வைக்கிறான்னு பார்ப்போம். சின்ன வயசுலேருந்து என்ன நடிக்கணும். ஓட்டப்பந்தயம், சைக்கிள், லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, மியூசிக்கல் சேரு, லெமனு எல்லாத்துலேயும் வின் பண்ணுவேன். படிப்பு தான் வராது எனக்கு, அட்டம்ப்ட்டு தான். படிப்புனா படிக்க மாட்டேன். எங்கள் அப்பா படி படி படின்னுவார். ஏதோ டைப்ரைட்டிங், போத்தாயார், ஷார்ட் ஹேண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சி ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனால் இதை மாதிரி என் ஃப்ரெண்டுங்களை பார்க்குறது, ஒரு வீடியோ போடுறது. யார் மனசு நோகிற மாதிரி நான் போடவும் மாட்டேன். எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு டூர் போனால் கூட ஹேமா நீ பாடு, நாங்களாம் ரசிக்கிறோன்னுவாங்க. ஒவ்வொருத்தருடைய ஹாபி அது. சில பேர் கேட்பாங்க இந்த வயசில் உங்களுக்கு தேவையான்னு. அதுவும் ஒரு பக்கம் வச்சுப்பேன் நான். என் ஃப்ரெண்டு அவள்லாம் கலக்கிறாளடி, நீ வேலையை பாரு, நமக்கு எது பிடிக்குதோ அது செய்கிறேன்டின்னு வாழ்வோம்.
எனக்கு உற்சாகம் கொடுப்பாங்க. நீங்களும் எனக்கு உற்சாகம் கொடுங்க. கடைசி வரைக்கும் நான் உங்களை மறக்கவும் மாட்டேன். ஏதோ யூடியூப்பில் என்னமோ யூடியூப்பில் நிறையா வியூவர்ஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணுன்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதோ போடுறேன், அவ்வளோதான். மக்களுக்கு எதுவும் செய்யணும், அவ்வளோதான். நம்மளால் இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி என்னால் முடிஞ்சது. ஒவ்வொரு பர்த்டேக்கும், பசங்களுடைய பர்த்டே எல்லாத்துக்கும் போய்ட்டு ஒவ்வொரு ஹோமுக்கு போய்ட்டு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு அன்னதானம் போட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வருவேன். அந்த வீடியோவும் நானும் போட்டிருக்கேன். இப்போ வர வெள்ளிக்கிழமை 4/10 உலக முதியோர் தினம். அங்கே ஹெல்பேஜ் இந்தியாவில் வர சொல்லியிருக்காங்க, மூத்த குடிமக்கள்லாம் வாங்கன்னு. அப்போ போய் ஒரு பாட்டு பாடணும், டான்ஸு, விளையாட்டு போட்டிலாம் இருக்குது. எல்லாத்துலேயும் பேர் கொடுத்துட்டு நான் எல்லாத்துலேயுமே வரேன் சார். ஆனால் இங்கே என்னன்னாக்கா எல்லாத்துலேயும் ஜெயித்தா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீங்கள் சேர்ந்துப்பீங்க, எல்லாத்துலேயும் ஜெயிச்சு நீங்களே ப்ரைஸ் வாங்கி போகிறீங்களேன்றாங்க. அதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விளையாட்டுக்கு குறிப்பிட்ட சும்மா 2 போட்டியில் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முடியாது, எல்லாத்துலேயும் சேர்ந்துப்பேன். எனக்கு அது ஒரு ஆர்வம். ஸ்கூல்லேயே சின்ன பிறந்து நான் எல்லாத்துலேயுமே வின் பண்ணுவேன். ப்ரைஸ் கொடுக்க வருவாங்க விஐபிங்க, அவங்களே சொல்லுவாங்க, பரவாயில்லையே அந்த பொண்ணு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்ட்டு. படிப்பில் மட்டும் 0 வாட்ஸ் தான் நான். இந்த க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்குலாம் போர் அடிச்சிருக்கோம் அப்படியே சொல்லு. சாரிப்பா. பாருங்கள் இந்த வீடியோவை. சாயங்காலம் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு நான் போட்டுடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. பாய்.